Hi friends, இன்னைக்கு வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிசைன் a rectangular RC beam carrying a live load of 12 kN per meter and dead load of 6 kN per meter. ஸோ effective span கொடுத்துருக்காங்க 6 meter, thickness of the wall வந்து 230 mm கொடுத்துருக்காங்க. use M20 grade concrete and FE 415 steel கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 20 கிரேட் கான்க்ரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் வந்து 20 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் எஃப்சிகே. எஃப்இ 415 கொடுத்துருக்காங்க. அதனால் எஃப்ஐ வந்து 415 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராப்ளம் வந்து பீமோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். அதோட பிரெத் என்ன, அதோட டெப்த் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏஎஸ்டி ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து லோட் கால்குலேஷன். ஸோ லோட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ வந்து 12ன்றது நம்ம அடாப்ட் பண்ணுறோம். அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். D is equal to effective span by 12 அப்படி எழுதியிருக்குமா. ஸோ எஃபெக்டிவ் ஸ்பேன்னா என்னது, ஸ்பேன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 by 12 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 500 mm. நெக்ஸ்ட்டு பீமோட சைஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வித் வந்து நம்மளுக்கு தெரியல, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 300 × 500 mm. லைவ் லோட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட்ன்றது நம்ம சைஸ் ஆஃப் த பீமுக்கு அசியூம் பண்ணியிருக்கோமா 300 × 500. ஸோ அப்போ அது வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.3 மீட்டர் இன்ட்டு 0.5 மீட்டர் இன்ட்டு 25 யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி. நெக்ஸ்ட் டெட் லோட் கொடுத்துருக்காங்க. டெட் லோட் வந்து 6 kN per meter. நெக்ஸ்ட் டோட்டல் லோட் வந்து எல்லா லோடையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லோட் கிடச்சிடும். டோட்டல் லோட் வந்து 21.75 kN per meter. ஸோ நம்ம WU கால்குலேட் பண்ணிட்டோம். WUன்றது 1.5 × 21.75. 1.5ன்றது என்னென்னா பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு WU அல்டிமேட் லோட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அல்டிமேட் மூமெண்ட். ஸோ அல்டிமேட் மூமெண்ட் ஃபார்முலா வந்து WU L²/8. Lன்றது எஃபெக்டிவ் லென்த். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 146.81 kN கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் FE 415 கிரேட் ஸ்டீலுக்கு MU வந்து 0.18 FCK BD². ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து டி ஃபார்முலாவை நீங்கள் டிரைவ் பண்ணலாம். D is equal to √0.138 FCK B. ஸோ இதில் வந்து மொமெண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூட்டன் மில்லிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து கிலோமீட்டர் மீட்டர், ஆனால் இங்கே வந்து இன்ட்டு 10⁶ போடணும். அதே மாதிரி B சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் மில்லிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ரெண்டுமே மில்லிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து மில்லிமீட்டரில் கிடைக்கும். ஸோ அசியூமிங் 16 mm டயமீட்டர் பார், ஆல்ரெடி டி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். கவர் 25 mm நமக்கு தெரியும். இதை வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்மால் டியோட வேல்யூ கிடைக்கும். இது வந்து 467. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் நம்ம டிரைவ் பண்ணது 421. இதோட இது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 467 mm யூஸ் பண்ணி அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்முலா இருக்கா 0.87 FI ASTD வந்து உங்களுக்கு கோட் புக்கில் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். அனெக்சர் ஜியில் கிளாஸ் G 1.1Bயில் இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏஎஸ்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் மொமெண்ட் வந்து இந்த வேல்யூ தான் எழுதணும். இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர் இருக்கா, நியூட்டன் மில்லிமீட்டர் வேல்யூ தான் இதில் எழுதணும். ஸோ இதை வந்து மாற்றி எழுதிடாதீங்க சரியா. 146.81 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர் இருக்கா, இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 and 5 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. டி வேல்யூ வந்து 467 mm. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ MU வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்டி வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் 1026.86 mm². ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏன்றது என்னென்னா ஏஎஸ்டி ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் ஏ, ஏஎஸ்டிக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் பி, லாஸ்ட் நம்பர் இருக்குது அதுதான் வந்து சி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் யூ கேன் அசியூம் எனி டயமீட்டர் பார். ஸோ நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஏரியா இருக்கா இங்கே 1026. இதை சப்ஸ்டியூட் பண்ணி கீழே வந்து நம்ம என்ன பார் அசியூம் பண்ணியிருக்கோமோ அதோட ஏரியா போடணும். சப்போஸ் 16 அசியூம் பண்ணிங்கன்னா π/4 × 16² போட்டுக்கணும். இங்கே நம்ம 20 அசியூம் பண்ணியிருக்கிறதுனால π/4 × 20². ஸோ அப்போ இதோடைய வேல்யூ வந்து 3.27 வருது. ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 4ன்னு போடுறேன். தேர்ஃபோர் ப்ரொவைட் 4 numbers of 20 mm diameter bar. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் வந்து லோட் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் வந்து WU அல்டிமேட் லோட் கால்குலேட் பண்ணணும்.
தேர்ட் வந்து அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோட் புக்கில் யூஸ் பண்ணி ஸ்மால் டியோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு பார் டயமீட்டர் அசியூம் பண்ணி நம்பர் ஆஃப் பார்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணுறீங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe.